Taste the Daily. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அனைத்து மருத்துவர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். கிண்டி அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர் பாலாஜியை ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மருத்துவரை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுத்தல், அரசு மருத்துவமனைகளில் ஆயுதமேந்திய காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும், மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ள மருத்துவர்கள் 3 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் செயற்குழு கூட்டம் கூடி முடிவெடுக்கப்படும் என அறிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் ஓபிஜி மின் உற்பத்தி நிறுவனங்களில் 2 நாட்கள் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 8,38,00,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள ஓபிஜி மின் உற்பத்தி நிறுவனத்திடமிருந்து தமிழக அரசு அலுவலகங்களுக்கு சூரிய மின் உற்பத்தி உபகரணங்கள் வாங்கியதில் முறைகேடாக பல்வேறு பண பரிவர்த்தனைகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என ஸ்டாலின் அரசு ஊழலில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடுத்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பாலாஜி நகர் மயானம் முறையான பராமரிப்பின்றி இருப்பதால் உயிரிழந்தவர்களை நல்லடக்கம் செய்ய முடியாத அவல நிலை உள்ளது. முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் முறையான பராமரிப்பின்றி உள்ள மயானத்தில் மழைநீர் தேங்கி இருப்பதால் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் சிரமமடைந்தனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி மயானத்தில் கூட மக்களை அவதியுற செய்கிறதென பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உயிரிழந்தவர்களை மாண்புடன் அடக்கம் செய்யக்கூட முடியாத அவலம்தான் திராவிட மாடலின் சாதனையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட சிறுவர் விளையாட்டு பூங்கா பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கொரட்டூர் நிழற்சாலை பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் சிறுவர் பூங்காவிற்கு நிதி ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஸ்டாலின் அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ளது. இதனால் பூங்காவில் புதர் மண்டியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூங்காவை சீரமைத்து குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு ஏதுவான முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்துகின்றனர். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்கள் வரிப்பணத்தை விரயமாக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே சான்றிதழ் வழங்காத உயர்கல்வித்துறையை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். பெருநாவலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கடந்த ஆண்டு படிப்பை முடித்துச் சென்ற மாணவர்களுக்கு 6 மாதம் ஆகியும் இதுவரை சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து கல்லூரி நிர்வாகம் முதல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை போராடி பார்த்தும் பலன் இல்லாததால் கல்லூரி நிர்வாகம் மற்றும் உயர்கல்வித்துறையை கண்டித்து முன்னாள் மாணவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கொடுக்கும் வரை கல்லூரியை விட்டு செல்ல மாட்டோம். வேண்டும் வேண்டும் மதிப்பெண் சான்றிதழ் வேண்டும். 2 வாரம் என்னை அலைய விட்டாங்க. நானும் காலேஜுக்கு டெய்லி வந்துட்டு போவேன். அவங்க நாளைக்கு தரேன், நாளைக்கு ஈவினிங் சொல்லிட்டு என்னை அலைய விட்டாங்க. நாட்கள் நெருங்க இப்போ யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி என்னை லெட்டர் எழுதிட்டு போக சொன்னாங்க. நான் யூனிவர்சிட்டிக்கு போய் லெட்டர் எழுதிட்டு போயிட்டு காலையில் 9 மணிலேருந்து 1:30 மணிக்கு எனக்கு ஆன்சர் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டிலேருந்து. உங்களோட 4 முதல் மார்க் இன்னும் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கல, அதனால தான் நாங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல்